அவர் யாரு? சுடர் நாயகன், ஞான பண்டிதர், தன்னை அறிவாக இருந்து அறிவு சுடராக இருந்து எம்மையும் இயக்கி உன்னையும் இயக்கிக்கிட்டு இருக்க அந்த வடிவேலன். அந்த வடிவேலன். வாசியோக அது ஒரு தனிமா இருக்கும், ஞானமாக தனிமா இருக்கும், ஆலய வழிபாடு தனிமா இருக்கும், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. திருப்பி உங்களுக்கு புரியணும், எல்லாமே ஒரே பொருளை தான் சொல்லியிருக்கு. நம்ம புரிதல்னால பிரிச்சு பிரிச்சு பார்த்தனால்தான் இவ்வளவு வேற்றுமை நம்மளுக்குள்ள. அது சரியா, இது தப்பா, இது தப்பா, அது சரியானு ஒவ்வொரு படித்தலும் நம்ம தாண்டி உள்ள போகணும் படிக்க. அப்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் என் நலனுக்காகவே. இவ்வளவு வழிபாட்டு எது கேட்டால் என் நலனுக்காக தான். இவ்வளவு வழிபாடு எதுக்கு? என் நலனுக்காக தான். நான் புரிஞ்சிக்க தயாராகல, எனக்கு போதனை கிடைக்கல, சரியான தெளிவான போதனை கிடைக்கிறதுனால தான் நான் இவ்வளவு நாள் இது வேறு அது வேறு பிரிச்சு பார்த்துட்டு இருக்கேன். உண்மையை தெரிஞ்ச பிறகு எல்லாமே எம்குள்ளே இருக்க விஷயம். அதான் ஞான யோக மார்க்கம். இவ்வளவு நாள் ஆலய வழிபாடா சுத்திட்டு இருந்தீங்க, அந்த மார்க்கத்தை கற்று உங்களை அடையாளம் காட்டிடும். உங்களை அடையாளம் காட்ட அடுத்த நிமிஷம் உள்ளதானே வழிபடணும். முருகன் யாரும் என்பது உள்ளுக்கு இருக்க முருகன் வெளிப்பட்டாரா அங்கதானே தரிசிக்கணும். ஒரு கனவுல முருகன் வந்தா எப்படி குதிப்போம், ஐயோ முருகன் இன்னைக்கு நான் அன்னைக்கு பூரா சந்தோஷமா இருப்போம். ஆமா தானே, உனக்குள்ளதானே கனவு வந்துச்சு, முருகன் வெளியே வந்து நிக்கலையே தனியா. அப்ப கனவுல வந்த முருகன் உன் நிஜத்திலேயே அங்கதான் இருக்கான், உனக்குள்ளதான் இருக்கான். அது ஏன் யாரும் பார்க்கல, ஏன் தெரிஞ்சுக்கல? வாசி யோகம் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இல்ல, எல்லாமே ஒரே போலதான். வாசியாக இருப்போமோ வந்தான், வாசியை திருப்பி போட்டா சிவா. ஆமா தானே, வாசியை திருப்பி போட்டா சிவா. இப்ப சுவாசமா இருக்கிற சுவாசம் தான் உள்ள திரும்புறப்ப சிவாவா இருக்கு, சிவஸ்வரூபமா இருக்கு. அந்த சிவத்துல நெற்றிகள்ல தான் முருகன் உதிச்சான்னு சொன்னாங்க. அது அறிவு, அதான் அதுக்கு பேர் அறிவுன்னு சொன்னது. அந்த முருகன் அழகன், பிரம்ம ஜோதியாக இருப்பான். அழகு அழகு தான், அப்படி ஒரு பிரம்ம ஜோதி. அது ஒரு கண்ணு போதாது அது காண, அந்த மாதிரி அழகு சுடர் அது. அதை பார்க்கற விட்டப்பட்டு இன்னும் நம்ம வெளியே அங்கேயே பிடிச்சிருந்தா இது நம்மள அறியாமை தானே. சரி, ஒருத்தர் அழைக்கிறாங்களே, எதுக்காக அழைக்கிறாங்க? இந்த அழைப்பு யாரு கொடுக்குது? இதுவும் அவன் அருளால் நடக்குது. இதுவும் அவன் அருளாலே உன்னை அழைச்சிட்டு வராங்க. வேற யாரும் நீ எந்த தெய்வத்தை இவ்வளவு கும்பிட்டியோ அந்த தெய்வம் தான் உனக்குள்ளே இருந்து இன்னொருத்தர் மூலியமா உன்னை அழைத்து செல்லுது. அடுத்த பாடத்துக்கு போ. குருவால வித்த வெறும் சொத்தை நீ எவ்வளவு செஞ்சாலும் சரி, குருவால கிடைக்கல திருவாளு கிடைக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். குருவால கிடைக்காட்டி திருவள்ளுவர் கிடைக்காது. அறிவு வழி வகுக்காலி சொன்னால் இறைவன் அடைய முடியுமா? அந்த அறிவு தானே உங்களுக்கு போதிக்குது, அந்த அறிவு தான் குருவா இருக்கிறாரு. புரிஞ்சாமா எல்லாத்துக்கும்? உங்க பேர் என்னமா? லத்தா. லத்தா லத்தா, நீங்க கேட்ட கேள்விக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கா தெரியுதா? நான் பேசுறதுக்கும் மோளை கிடைக்காது சம்மந்தம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பரவாயில்ல, மெதுவா புரியறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கேளுங்க, வாங்க வாங்க. உங்க தெளிவடைத்துக்காக நீங்க கேளுங்க, தப்பே கிடையாது. ஆத்மனஸ்கரமா. எனக்கு நிறைய அறியாமையான கேள்விகள் நிறைய இருக்கு. ஆனா நம்ம அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க, நீ குழந்தை, நான் குரு, நீ எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். அதோட கரெக்டா பிடிச்சீங்க. சரி, அப்படிதான் இருக்கணும். இப்ப அவர் இறந்துட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவரோட இறப்புக்கும் நம்மள மாதிரி நார்மலானவங்களோட இறப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஜீவ சமாதின்னு சொல்றாங்களே, அதை நம்ம தீபம் ஏற்றி ஒரு லிங்கம் வச்சு அது ஒரு கோயில் கட்டி கும்பிடுறாங்க. நம்மள முடிச்சுட்டு 16ஆம் நாள் பால் ஊற்றிட்டு கவுச்சி கலக்கணும்னு சொல்லிட்டு அதை ஒரு மாதிரி கொண்டாடுறாங்க. இப்போ அவருக்கும் நம்மளோட இறப்புக்கும் என்ன வித்தியாசம்? இன்னொன்று, ஆத்மாவுக்கு மறுபிறப்பு இருக்கா? ஆத்மாவுக்கு மறுபிறப்புன்னு ஒண்ணு இருந்தா நம்ம இப்ப ஆடி மாசம் ஆரம்பிக்க போகுது, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு சொல்லி ஒரு வசூல் பண்ணிடுறாங்க. பித்ரு தோஷம், பித்ரு சாபம், நீ இதை செய்யாடுனா அதை செய்யாடுனா உங்க அப்பா அம்மாவோட தோஷம் ஒன்ன உன் பிள்ளையெல்லாம் தாக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. இது உண்மையா? இது செய்யணுமா? எது சரி எது தவறு? சரி, முதல் கேள்விக்கு வருவோம். அருமையான ஒரு விஷயத்தை கேட்டாங்க. சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவங்க படத்தை கட்டி அவங்க சொன்னாங்க. அவரும் அவங்க தெரியல, அதான் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்களே சொன்னாங்க ஜீவசமாதி அடைச்சிட்டாங்க அவங்களுக்கு. நாங்களும் அவர் மாதிரி தானே, ஆனா எங்களையும் புதைக்கிறீங்க அவங்களையும் புதைக்கிறீங்க, சரிங்களா? அப்ப இந்த ஜீவசமாதிக்கும் இவர் சாதாரண மனுஷன் மரணத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்குறீங்க, சரிதானே? அப்ப ஜீவசமாதி அடைஞ்சவங்க எப்படி கேட்டால்
மனம் அற்ற நிலையில ஆயிட்டாங்க. மனதை முற்றிலும் இல்லா நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. மனம்தான் இந்த பிறப்புக்கு காரணம். மனம்தான் ஆசையின் காரணமாக, மனம் உற்பத்திக்காக தான் இந்த மனம் எண்ணத்தினால நம்ம அடுத்தடுத்த பிறவி எடுத்த காரணம் மனம்தான். அந்த மனதை இருக்கிறப்பவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மனமற்ற நிலைக்கு போயிட்டாங்க. மனமற்ற நிலையில மனதை நாசம் பண்ணிட்டாங்க, மனதை லைத்து நாசம் பண்ணிட்டாங்க. மனம் ஒன்று இல்லை, எண்ணங்கள் உதிக்கல. எண்ணெய் ஊச்சாதானே அடுத்த இதுக்கு வர போகிறோம். நம்ம எண்ணமே உதிக்காத பட்சத்தில் அவங்க மரணம் இல்லை. அதான் இது பேர் மரணம் இல்லாம பெரு வாழ்வு, மறுபிறவி எடுக்கிற வேலை இல்லை. நீ என்ன விதைச்சியோ அதுக்காக தான் திரும்ப ஆறுவடை பண்ண வந்திருக்க. இதுதான் நம்ம இந்து மதம் சொல்லுது, நீ செஞ்ச பாவத்துக்கு வினை தீர்க்க வர. அவங்க மனமே இல்லை, பாவம் செய்தது மனம் தானே. புண்ணியம் பாவம் செய்வது எல்லாமே மனம்தான். அந்த மனமே இல்லாமல் ஆக்கிட்ட பிறகு ஏது பிறவி? அதுதான் மரணம் இல்லாமல் பெருவாழ்வு. அவங்க நித்திய ஜோதியாக இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு பேர் ஜீவ சமாதி. அதனால்தான் அவங்களுக்கு சில இடத்துல பார்த்தீங்க ஜீவ சமாதி சிவலிங்கம் வச்சு, ஏன்னா அவங்க சிவமா இருக்காங்க. சிவம் இருந்தால் நித்திய ஜோதி, அவங்க ஜோதி சுரூபமாக இருக்கிறது தான் சிவம். அந்த சிவமா இருக்கிற அந்த தத்துவம் தான் அவங்க அங்கே சிலையை வைக்கிறாங்க, தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்களும் சிவனும் ஒன்றாக இருக்காங்க, ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. அதுதான் நீங்கள் அவங்கள போயிட்டு கோயிலை கட்டி கும்பிட்றீங்க. ஜீவ சமாதியில் போயிட்டு நீங்கள் அவங்கள வணங்குறீங்க, கும்பிட்றீங்க. உங்கள் பிரச்சனையை சொல்லி உங்கள் குறைய சொல்லி நீங்கள் வேண்டுறீங்க. ஏன்னா அவங்க பிரம்ம ஜோதியாகவே இருக்காங்க. அவங்க அனுகிரகப்பட்டால் நம்மளோட பாவம் நீங்கும், அதுதான் நீங்கள் தேடுறீங்க. ஆனால் செத்தவங்களை போய் தேடுறீங்களா? இல்லை. செத்தவங்க எப்போ போகிறீங்க? ஆடி அமாவாசைக்கும், தை அமாவாசை, ஆடி அமாவாசை, அப்புறம் என்னமோ இன்னொரு வருஷம் மகாலய இது. ஓகே, அன்னைக்கு தான் பித்ரு மேலே பாசம் அன்புலாம் வருது உங்களுக்கு போய் செய்யுன்னு சொல்லி. இல்லை பாசம் சொல்கிறோட சில பேர் உண்மையாக பாசத்தில் இருப்பாங்க, அதுவும் நம்ம குறை சொல்லக்கூடாது. பட் சில பேர் எதுக்கே பயம், பித்திரு தோஷம்னு சொல்லிட்டுருக்காங்களே, இந்த பித்திரு தோஷம் என் பிள்ளையை அடிக்குமா, இதுதான் உங்களுக்கு பயம். என் குடும்பத்தை கஷ்டகாலம் கொடுத்துருமா, அந்த பயத்துக்காக தான் நீங்கள் போய் பரிகாரம் ஒன்று செய்கிறீங்க. சரிங்களா? இதுதான் பித்திருதோஷம். ஸோ அவங்க கடவுளை ஆகலை, அவங்க மன ரீதியில் எண்ணத்தால் நொந்து நூலாகி பல பிரச்சனை சந்திச்சு அதுக்கப்புறம் உயிர் விட்டு மீண்டும் பிறப்புக்கு போகிறாங்க, மறுபிறப்புக்கு. ஸோ அவங்களுக்கு இவங்க என்ன வித்தியாசம் தான், அவங்க மறுபிறப்புக்கு போகிறாங்க, இவங்க நித்திய ஜோதியாக ஆயிட்டாங்க, தான் சிவமாகவே இருக்காங்க. இதுதான் இவங்களுள்ள வித்தியாசம். அதான் இவங்க ஜீவ சமாதி. அவங்களுக்கு அடக்கம் பண்ணுறோம் சொல்கிறோம், அதுக்கு பேர் போனோம். இதுக்கு பேர் ஞானி ஜீவ சமாதி அடைச்சிருக்காரு, பிரம்ம ஞானி ஜீவ சமாதி அடைச்சிருக்காரு, சித்தர் ஜீவ சமாதி அடைச்சிருக்காரு, எப்படி சொல்கிறோம். ஆனால் நம்ம அப்பாவாக இருந்தாலும் சரி, நம்ம மகனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம என்ன சொல்கிறோம், போனத்தை எப்போ பதுக்கி போகிறீங்க, எப்போ அடக்க போகிறீங்க, இதானே சொல்கிறோம். பேர் கூட சொல்கிறதில்ல, அந்த பணத்தை எப்போ தூக்கி அடக்க போகிறீங்க, எத்தனை மணிக்கு அடக்க போகிறீங்க, இப்படி தானே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைலாம். இதுதான் வித்தியாசம். அவங்க நித்திய ஜோதியாக இருக்காங்க, அதுதான் அவங்க நம்ம வணங்குறோம். அவங்க சிவலிங்கம் வச்சு நம்ம வணங்குறோம். இதெல்லாம் காரணம் இதுதான், தெய்வமாக ஆயிட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து இந்த இறந்தவங்களுக்கு இந்த பூஜை செய்கிற இதெல்லாம், இந்த சமாச்சாரத்தை நான் ரொம்ப பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சில பேர்த்துக்கு புரியாதுங்க, இது ஒரு மன கசப்பு கொடுக்கும். சில பேர்த்துக்கு என்னென்ன உண்மையை சொன்னாலே இப்போ கொஞ்சம் எல்லாத்துக்கும் கசப்பாக ஆகும். அதனால இது மேலோட்டமாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட. உங்களை ஏன் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க, அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க, தப்பே கிடையாது. நான் இதை தவறு சொல்ல வரலைங்க, அது அவங்க நம்பிக்கை பொறுத்துது. ஆனால் இதில் அடிப்படையான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்காக இப்போ சொல்கிறேன். நான் தப்பு சரியாக பேச வரல. நினைங்க இதில் என்ன சொல்ல வரந்தால், எதுக்காக அந்த வருஷத்துக்கு ஒரு முறை இதை செய்ய சொல்கிறாங்கந்தால், அந்த அந்த ஆடி அமாவாசைலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பொதுவாக ஆடி அமாவாசைக்கு என்ன பண்ணுவீங்க, விருதம் எடுத்து சைவமாக இருந்து போயிட்டு படையல் போட்டு அந்த பிண்டம் பிடிச்சி ஆற்றுல கலைக்கணும், அதுதானே. இப்போ அதுவும் தவறாக கொண்டு வந்துருக்காங்க, கோயிலெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ காலப்போக்கில் கோயிலில் செய்யக்கூடாது, இப்போ இதுலேயும் செய்யக்கூடாது, ஆக்சுவலி பார்க்க போனால் வீட்லேயும் செய்யக்கூடாது. ஆனால் காலப்போக்கில் இப்போ புதுசாக நான் பார்க்குறேன், வீட்டுக்குள்ளே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம். அதுவும் நான் சில விஷயத்தை பார்த்தேன். ஸோ இது நம்ம ஒன்று அவங்க நம்பிக்கை சொன்ன நம்பிக்கை மாறிக்கிட்டே இருக்கோம், அது நம்ம ஒன்று கண்டுக்கொண்டா. இதில் அடிப்படை என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கண்டால், அந்த நாள் அவங்க அன்னதானம் போட சொல்லுவாங்க. ஆமாம் தானே, ஆடி அமாவாசைக்கு பித்திருவுக்கு பிண்டம் பிடிச்சி ஆற்றுல விட்டு அன்னதானம் போட சொல்லுவாங்க. இதுதான் ஆடி அமாவாசை விஷயம். அந்த மாதிரி செய்கிறப்ப அந்த பித்ருவுக்கு போய் சேரும் ஒரு நம்பிக்கை, ஐதீகம். சரிங்களா? ஆனால் இது உண்மையாலே எதுக்காக செய்கிறேன்னு கேட்டிங்களா, உங்கள் பித்ருகள் ஒரு வேளை ஆற்றுல மீனாக கூட வரலாம். ஏன்னா உயிர் ஜீவன் எங்கேருந்து ஆரம்பிச்சு கேட்டால் தண்ணிலிருந்து ஆரம்பிச்சிச்சு. ஒரு உயிர் ஜீவன் மொத எங்கேருந்து உற்பத்தி ஆச்சுன்னா தண்ணிலிருந்து தான். அப்போ இந்த பித்ருகள் ஒரு கால், ஏன்னா நீங்கள் ஆஸ்தி எங்கே கிடச்சிங்க, கடலில்.
ஒரு கால், பல வகை மீன்கள், பல வகை உயிரினங்கள் உள்ள இருக்கு. அதுல ஏதோ ஒண்ணு உங்க பித்ருக்குள்ளே இருக்கலாம். ஒன்று, இது ஒரு காரணம். அது கரைக்கிறது நம்ம வந்து வேற இடம் தானே. இப்ப நம்ம செஞ்சுட்டு அதுவே கரைக்கிறது வந்து வேற இடம் தானே. தண்ணி எல்லாம் சங்கமம் ஆகிற இடம் எங்க? கடல் தானே. பித்ரு தான். என்னமோ ஒரு இது சொன்னீங்களா வருஷத்துக்கு செய்யறது, லாயா மகாலயா. அது எங்க செய்வாங்க? கடல் ஓரத்துல தான் செய்யணும். கடல் ஓரத்துல தான் செய்யறாங்க. ஆமா தானே. மகாலயா வரிசையா நான் போயிருக்கேன், அந்த இடத்துக்குலாம் போய் பார்த்து வந்திருக்கேன். எல்லாம் வரிசையா நிற்பாங்க. எதனால கடல் ஓரத்தை செஞ்சாங்க? ஏன்னா எல்லாம் தண்ணி சங்கமா ஒரு இடம் எங்க? கடல். சிம்பிள்மா, சிம்பிள். அப்போ ஏதோ ஒரு உயிரினங்களாக உங்க பித்ரு வந்திருக்கலாம். ஒண்ணு. அப்படி வராட்டியோ இந்த எள்ளு சாதம் இருக்குல்ல, இதை உருண்டை பிடிச்சி என்ன பண்ணுங்க, எங்க கரைக்க சொல்றாங்க? கடல்ல.